ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் நம்மளோட நெக் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி அதை அப்படியே வந்து நம்மளோட சுடிதார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ராங் சைடாக வச்சுக்கோங்க. ராங் சைடாக இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நெக் மாடலை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் நல்லா கட் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடாக நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளோட நெக் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இனி அந்த நெக்கோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் அந்த பேப்பர் கேன்வாஸ் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து வெளிப்பக்கமாக கரெக்டாக சுருக்கம் எதுவுமே வராத மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக் மாடல் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சென்டரில் 2 பட்டன் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.